அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றின்பமான சமாதானம் இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் காணல் நீர் மாதிரி காணாம போயிடும். ஆனா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, தேவனுக்குள்ள அவன் வாழும்போது, இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் சமாதானமா இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிறைய சமாதான குலைச்சல் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள அவங்க வளராதனாலதான் சின்ன சின்ன விஷயத்திலையும் சமாதானம் குறைஞ்சு போயிடும். சின்ன பிரச்சனை போதும் சமாதானம் குறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சரியா இன்னும் தேவனை அறியணும். சின்ன சின்ன விஷயத்திலையும் சமாதானம் குறைஞ்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் தேவனை அறியவில்லை என்பதுதான் உண்மை. ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை அவர் ஏற்றார். அப்ப அவரு நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினையை அவர் சிலுவையில ஏற்றதுனால எனக்கு இப்ப சமாதானம் வந்திருக்குது. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் நமக்கு இன்னைக்கு அநேக விஷயங்கள்ல சமாதான குலைச்சல் இருக்குது? நம்ம குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, அநேக டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகிறோம். அநேக கவலைகள், கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது. அநேக சமயங்கள்ல சமாதானம் குலைஞ்சு போகிற விஷயத்த நம்முடைய ஊழிய பாதையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய தரித்திரத்தை அவர் போக்கும்படி சிலுவையில் அவர் நம்மை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி சிலுவையில் அவர் தரித்திரரானார் அப்படிங்கிற விஷயம். சில போதர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி தான் அவர் சிலுவையில தரித்திரரானாரு அப்படின்னு சொல்லி இதை அழுத்தி போதித்து ஐஸ்வர்யத்தை குறித்ததான ஒரு ஏக்கத்தை மக்கள் மத்தியில உண்டாக்கி அதை வாஞ்சித்து கேளுங்க, உங்களை பணக்காரர்களாக மாற்றும்படி தான் இயேசு தரித்திரரானார்னு போதிப்பாங்க. சரி, அந்த போதிக்கிற அவங்களாவது பணக்காரர்களா தேவனால் ஆக்கப்பட்டிருக்காங்கன்னா கிடையாது. அதை எல்லாத்தையும் போதிச்சுட்டு கடைசிட்டு உங்ககிட்ட வசூல் பண்ணி தான் காசு அவங்க கிட்ட சேர்ப்பாங்க. ஆனா அப்படி அந்த வார்த்தை உண்மையா இருந்துச்சுன்னா, ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அவன் பணக்காரனா ஆயிருக்கணும். ஆனா அநேகர் பணக்காரனா இருக்கிறது இல்லை. ஏழையாகவே சில நேரங்களில் மறிக்கிறான். பணக்காரர்கள் திடீரென்று ஏழையாகவும் மாற முடியும். சில நேரத்தில் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஒருத்தரை என்ன செய்யல, பெரிய கோடீஸ்வரனாக மாறுகிறது இல்லை. அப்ப என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி அவர் தரித்திரரானார் என்றால் எதிலெல்லாம் நம்மை ஐஸ்வர்யவனாக மாற்றி இருக்கிறார் என்று வேதம் காண்பிக்கிற வசனத்தை பார்க்கணும். பொருளாதாரத்துல தான், காசுல தான், தங்கத்துல தான், வைரத்துல தான், ஆடம்பரமான வாழ்க்கையில தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா வேதம் ஐஸ்வர்யம் என்று எதை காண்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க மறந்துடக்கூடாது. அதே போலதான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினை அவர் ஏற்றாராம். சிலுவை மூலியமாக நமக்கு தேவன் சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், அவர் சமாதான பிரபு என்று. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்ப வானத்திலிருந்து தேவதூதர்களா வந்து பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பாடுகிற விஷயத்தை பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு சமாதானம் வருகிறது. ஆனா சிலுவையிலே அந்த சமாதானத்தை நமக்கு பெற்று தந்தார் என்று சொன்னா, அப்ப நமக்குள்ள சமாதான குலைச்சலே ஏற்படக்கூடாது. அதான உண்மை. ஆனா சமாதான குலைச்சல் ஏற்படுது. அது எப்படி? அப்ப வேதம் காண்பிக்கிற உண்மையான சத்தியத்தை இதை நம்ம பார்க்கணும். 2 விதமான சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு சமாதானம் என்னன்னு தெரியுமா? எதை உண்மையாகவே சிலுவையின் மூலம் எனக்கு சம்பாதித்து கொடுத்த முதல் சமாதானம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த நித்திய சமாதானம் என்னன்னு தெரியுமா? தேவனுக்கும் எனக்கும் அவர் சமாதானக்காரரானாராம். அதை குறித்து தான் ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக, விசுவாசத்தின் மூலியமாக நாம் தேவனுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இதை குறித்து தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே. இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருந்து தேவனையும் என்னையும் ஒப்புரவாக்கினாராம். ஏதேன் தோட்டத்துல தேவனும் மனிதனும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கேயே ஒரு சமாதான குலைச்சல் உண்டாக்கிருச்சு. சத்துரு போட்ட அந்த பெரிய திட்டம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை பிரிச்சுட்டான். உறவு பிரிஞ்சு நான் சமாதான குலைச்சலுக்குள்ளதான் நெடுங்காலமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் எனக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பின் பாலமாக ஜீசஸ் என்ன செய்யறாரு? வருகிறார். இப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன? மனிதன் பாவி ஆயிட்டான். தேவனுக்கு அவனுக்கு ஒரு நடுச்சுவர். ஏன்னா ஏசாயா புத்தகத்துல வாசிக்கும் போதே தேவனுக்கும் மனிதனுக்கும் பாவம் என்கிற நடுச்சுவர் நம்மளை பிரிக்குது அப்படின்னு எழுதுவார். அப்ப
அந்த பாவமாகிய நடிச்சுவரை தகர்த்து எனக்கும் தேவனுக்கும் இருந்த பிரிவினையை நீக்கி போட்டு ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை தான் இயேசு செய்கிறார். அதே ஊழியத்தை தான் ஆசாரியர்கள் அன்னைக்கு செஞ்சாங்க. ஒரு பலியை செலுத்தி அந்த பலியின் மூலியமாக மனிதர் செய்த அக்கிரமத்தை மன்னித்து தேவனோடு கூட ஒரு டெம்பரவரியா என்ன செய்வாங்க, ஒப்புரவாக்கி விடுகிற விஷயத்தை பார்க்கிறோம். ஆனா அடிக்கடி பாவம் செய்வான், அப்புறம் தேவ உறவை இழப்பான், அப்புறம் மறுபடியும் போய் பலி செலுத்துறது, இப்படிமா இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நித்திய பலியின் மூலியமாக நிரந்தரமாக என்னை தேவனோடு கூட என்ன செய்தாரு, ஒப்புரவாக்கினார் என்கிற சத்தியத்தை பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, சில முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறேன். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தையும் சமாதானத்துக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலம் பெற்றுத்தந்த அந்த சமாதானம் என்ன தெரியுமா? தேவனோடு என்னையும் புறஜாதிகளையும் இஸ்ரவேல் மக்களையும் ஒப்புரவாக்குகிற ஒரு மகத்தான ஊழியத்தை இயேசு செய்தார். அதுதான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார்னு பார்க்கிறோம். இன்னும் கொலைசேரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் ஒரு வாக்கியத்தை வாசிக்கிற கவனிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்றுன்னு வாசிக்கிறோம். அப்ப நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை ஏற்றாருன்னா இந்த பூமிக்குள்ள சமாதானத்தை அவர் ஏற்றாருன்னு ஏசாயா 53 சொல்லல. என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கும் எனக்கும் இருந்த பிரிவினையை பகையை நீக்கி சமாதான குலைச்சலை நீக்கி என்னையும் தேவனையும் ஒப்புரவாக்கி விட்டார். அந்த சத்தியம் தான் அதை போதிக்குது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சமாதான குலைச்சலையும் ஆண்டவரால நீக்க முடியும். அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகிறார். அப்போ உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றின்பமான சமாதானம் இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் காணல் நீர் மாதிரி காணா போயிடும். ஆனா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, தேவனுக்குள்ள அவன் வாழும்போது, இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் சமாதானமா இருக்க முடியும். 1000 தான் உலகத்துல பிரச்சனை இருந்தாலும் ஒரு தாயினுடைய மார்புல சாய்ந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன கவலை இருக்க முடியும்? கட்டியை வணைச்சிட்டு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில சாய்ந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த உலகத்துல என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கவலையற்றவர்களாக மகிழ்ச்சியாக என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நிம்மதியோடு கூட என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதைத்தான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுவேன். எல்லாத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு நம்ம சமாதானத்தோடு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இன்றும் பேதுரு பாருங்க, 2 பேரும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வருமா. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நாம் அறிகிறோமோ, தேவனிடத்துல நெருங்குகிறோமோ, அவ்வளவுக்கு அளவு நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில போயிடும், நம்ம சமாதானமா வாழ முடியும். இன்னைக்கு இருக்கிற நிறைய சமாதான குலைச்சல் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுக்குள்ள அவங்க வளராதனாலதான். சின்ன சின்ன விஷயத்திலையும் சமாதானம் குறைஞ்சு போயிடும். ஒரு சின்ன பிரச்சனைனா போதும் சமாதானம் குறைஞ்சு போயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சரியா இன்னும் தேவனை அறியலை. சின்ன சின்ன விஷயத்திலையும் சமாதானம் குறைஞ்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் தேவனை அறியவில்லை என்பதுதான் உண்மை. முழுசா தேவனை நீங்க அறிந்து உணர்ந்து புரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், சமாதானமாக ஜீவிக்க முடியும். நாம செய்யற தவறுகள்னால தாங்க சமாதானம் கெட்டு போயிருது. நாம தேவையில்லாம சில இடங்கள்ல பேசுறதுனாலதான் சமாதானம் கெட்டு போயிருது. சில நேரங்களில் மற்றவர்களை புரிந்து கொள்ளாததுனால சமாதானம் கெட்டு போயிருது. ஆனா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து இருந்தானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவான். எல்லா சமயத்திலும் எப்படி பேசணும், ஒரு குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பணித்தளத்தில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாம் அவனுக்கு தெரியறதுனால எல்லா இடங்களிலும் அவனால் சமாதானமாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்ப அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நித்திய சமாதானத்தை உங்களுக்கும் தேவனுக்கு உண்டாக்கிட்டாரு. இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு தருகிறாரு. அதுக்கு நீங்க ஆண்டவர் அறிகிற அறிவில் வளருங்க. ஆண்டவருக்குள்ள வசனத்துல நீங்க பெருகுனீங்கன்னா நிச்சயம் இந்த பூமியிலையும் ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுங்க. அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. வானமே இடிந்து விழுந்தாலும் அவருக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழுங்க. நிச்சயம் இந்த பூமியில நீங்க சமாதானமாக வாழ முடியும். ஆக ஏசாயா 53 சொல்லப்பட்ட சமாதானம் என்ன சமாதானம்?
ஆமா, தேவனுக்கும் எனக்கும் இருந்த அந்த சமாதான குலைச்சலை நீக்கி ஒப்புரவாக்கி கிறிஸ்துவின் மரணத்து மூலியமாக தந்திருக்கிறார். அதனால அந்த உலகத்தினுடைய சமாதானம் அது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இந்த உலக சமாதானமும் தேவனை அறிகிற அறிவின் மூலியமாக உங்களால் என்ன செய்ய முடியும், பெற முடியும். கர்த்தர் இந்த 2 விதமான சமாதானத்தை உங்கள் வாழ்விலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட உங்களை காத்துக்கொள்வாராக. God bless you.